ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் மிகவும் ஆரோக்கியமான வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அரைக்க உள்ள கடலைப்பருப்பை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 3 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் 3 வரமிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா வாசனைக்காக அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம பருப்போடு சேர்த்து அரைச்சோன்னா இந்த மாதிரி அரைப்பட்டு வராது. அதனால் ஃபஸ்ட்டே லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அப்புறமா உப்பு கலந்த தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் வாழைப்பூ கருத்து போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூவில் இருக்கக்கூடிய தோற்புத்தன்மையும் நல்லாவே குறைஞ்சிருக்கும். இப்போது தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு 2 கைப்பிடி அளவு பூ மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றி பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்காமலும் பண்ணலாம். இப்போ அந்த மாவோடு இதை சேர்த்துக்கலாம். வாழைப்பூவில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் வடை நல்லா நம்மளுக்கு மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த வாழைப்பூவில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நார்மலாக வாழைப்பூ பொரியல் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு. அடுத்ததாக உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாவை எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது இதை உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அழகாக ஒரு வடை மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லா வடையும் தட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் அதில் வடையை பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து நல்லா காய விட்டுறலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம தட்டி வச்சுருக்கிற வடைகளை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பூவில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. இரத்த குழாய்களில் உள்ள கொழுப்பை கரைச்சி இரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறது. அதனால் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. நீரிழிவு நோயவும் இது கட்டுப்படுத்துகிறது. இரத்தத்தில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை கூட்டி இரத்த சோகை நோயவும் கட்டுப்படுத்துகிறது. குடல் புண், மூலம் மற்றும் மூலத்தால் ஏற்படக்கூடிய புண்களையும் இந்த வாழைப்பூ சரி செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெண்களோட கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக அமையுது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடைகளை அடிக்கடி திருப்பி கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை வடை உங்களுக்கு எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா மாவில் தண்ணி கொஞ்சம் கூடிருச்சுன்னு அர்த்தம். அதை சரி செய்கிறதுக்காக கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து கலந்துட்டு வடை செஞ்சிங்கன்னா வடை நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் வடை பண்ணுறவங்க கூட பயப்படாமல் செய்யலாம். டேஸ்ட்டில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. நம்மளோட வாழைப்பூ வடை அழகாக நிறம் மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். இந்த ஆரோக்கியமான வாழைப்பூ வடையை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.